கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதரிகளே, இனிய கிறிஸ்தேசுவின் நாமத்தில் இனிய மாலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் என் வணக்கங்களையும் கூறிக்கொள்கிறேன். இன்றைக்கு தியானத்திற்கு நான் தேர்ந்தெடுத்த வசனம் ரூத்து புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். ரூத்து தம்மோடு வர மன உறுதியுடன் இருப்பதைக் கண்டு நகோமி, கணவர் இல்லை, உங்களுக்கும் கணவர் இல்லை, பிள்ளைகளும் இல்லை, அதனால் நீங்கள் இங்கிருந்து என்ன செய்ய போகிறீங்க, நீங்கள் போயிருங்கன்னு சொல்கிறான். அப்போ இந்த இரண்டாவது மருமகள் போய்விடுகிறாள். இந்த மூத்த மகளான இந்த ரூத் என்ன சொல்கிறா, அவளோடு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி நான் உறுதியோடு இருக்கிறான். மாமியார் பெத்லகேம் நகருக்கு திரும்புகிறாங்க மறுபடியும். அப்போ சொல்கிறா, நீங்கள் எங்கே போனாலும் நான் வருவேன்னு சொன்னான். அது மட்டுமல்லாமல் அவள் சொல்கிறான், அந்த 1ஆவது அதிகாரம் 16வது வசனத்தில் பாருங்க, ரூத்து, உம்மோடு வராமல் உம்மை விட்டு பிரிந்து போகும்படி என்னை நீர் வற்புறுத்த வேண்டாம். நீர் செல்லும் இடத்திற்கே நானும் வருவேன். உமது இல்லமே எனது இல்லம், உம்முடைய இனமே என்னுடைய இனம், உம்முடைய தெய்வமே எனக்கும் தெய்வம். எப்படிப்பட்ட ஒரு அழகான பதிலுரை பார்த்தீங்களா? அவள் கெஞ்சி கெஞ்சி சொல்கிறா, நீங்கள் போயிருங்க, உங்களுக்கு இங்கே ஒன்றும் அடைக்கலம் கொடுக்க யாரும் இல்லை, நீங்கள் போய் உங்களோட வாழ்க்கையை பாருங்கள், பெற்றோரோட போங்க, உங்கள் சொந்த இடத்திற்கு சொந்த இனத்திற்கு போங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இவ சொல்கிறா, உங்களோடு நான் வராமல் என்னை பிரிஞ்சு போகிறபடி நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க, வற்புறுத்தாதீங்கம்மா. நீங்கள் நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கே தான் நானும் வருவேன். நீங்கள் எங்கே போனாலும் நானும் வருவேன். உங்களுடைய இல்லம் தான் என்னுடைய இல்லம், உன்னோட வீடு தான் என்னோட வீடு, உங்களுடைய இனம் தான் என்னோட இனம், உம்முடைய தெய்வமே எனக்கும் தெய்வம். இதுதான் நம்ம பார்க்குறோம். ரூத்து வேற்றின பெண், மோவாபிய பெண். அவள் வேற்றின தெய்வங்களை வணங்கினவா, அவளோட கலாச்சாரம் வேற. ஆனால் இங்கே கல்யாணம் முடிந்து வந்த பின்பு இவள் முழுமதியாக நம்ம ஆண்டவரை இஸ்ராயேல் கடவுளை அவள் வழிபடுகிறாள். ஆனால் பாருங்க, இப்புள்ள பிள்ளைகளாக இருந்தால் என்ன செய்வாங்க, நமக்கு யாரும் கிடையாது, குழந்தை கிடையாது, கணவன் இறந்து போயிட்டான், மாமியாருக்கும் மாமனார் கிடையாது. அப்போ நம்ம இங்கிருந்து என்ன செய்ய போகிறோம், நம்ம அப்பா அம்மா வீட்டுக்கு ஓடிடுவோம்னு சொல்லிட்டு ஓடிடுவோம். நாம இருந்தால் கூட அதைத்தான் செய்வோம், நமக்கு ஆதரவுக்கு நம் வீட்டை தேடி செல்வோம். ஆனால் இங்கே பாருங்க, இவ எவ்வளோ மன உறுதியோடு அப்படி சொல்லுகிறாள் பாருங்க. நீங்கள் என்னை வற்புறுத்தாதீங்க போக சொல்லி, நான் நீங்கள் எங்கே போனாலும் உங்களை வருவேன். உங்களோட இல்லம், நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கே இருப்பேன். நீங்கள் தங்கி இருக்கிற வீடு தான் என்னோட வீடு. அதை விட மேலான ஒரு காரியம், உம்முடைய இனம் எல்லாம் என்னோட இனம், உம் சொந்தக்காரங்க எல்லாம் எனக்கு சொந்தக்காரங்க. அதற்கும் மேலாக அவள் சொல்வது, இதோ இந்த உம்முடைய கடவுள் தான் என்னுடைய கடவுள், உம் தெய்வம் தான் என் தெய்வம். எவ்வளோ அழகான வார்த்தைகள் பாருங்க. இந்த மன உறுதி நம்மளிடம் காணப்படுகிறதா? கொஞ்சமாக நமக்கு ஏதாவது ஒரு பாடுகள் வந்த உடனேயே நம்ம என்ன சொல்லிடுறோம், கடவுளே நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, ஏன் எனக்கு பதில் கொடுக்கல, ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, ஏன் இப்படி நடக்குது, அப்படி இப்படி என்று சொல்லி புலம்புகிறோம். ஆண்டவரை கேள்வி கேட்கிறோம். அது மட்டுமல்லாமல் கூட இருக்கும் சகோதர சகோதரிகளிடத்துல நம்ம ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு பதிலாக அவருடைய நாமத்திற்கு இழுக்கு உண்டாக்கும்படியான விசுவாசமற்ற சொற்களை நாம் உதிர்த்து கொண்டு இருக்கிறோம். இதோ பாருங்க, இன்னைக்கு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, நான் ரூத் எப்படி தன்னோட மாமியாரை பின்பற்றினாலோ அதே போன்ற மன உறுதியோடு நம்ம ஆண்டவராகிய கிறிஸ்துவை பின்பற்ற நமக்கு மன உறுதி காணப்படுகிறதா? ஆண்டவரே, நீங்கள் எங்கே போனாலும் நான் அங்கே வருவேன்னு சொல்லி அன்னைக்கு பேதுரு சொன்னது போல, இன்றைக்கு நம்ம ஆண்டவர் எங்கே போனாலும் அவர் என்ன செய்ய சொல்கிறாரோ அதை செய்ய நமக்கு மன உறுதி இருக்கிறதா? நம் தெய்வத்தை நம் விட்டு கொடுக்காத அந்த மன உறுதி இருக்கிறதா? உண்மை தெய்வத்தை கண்டு கொண்ட நாம் அவரை தவிர இந்த உலகத்தின் போக்கின்படி செல்வங்களுக்கு பின்னாடி, படிப்புக்கு பின்னாடி, பட்டத்திற்கு பின்னாடி, உலக சுகங்களுக்கு பின்னாடி, புகழுக்கு மயங்கி அப்படி செல்கிறோமா? இல்லை, ஆண்டவரே, உம்முடைய காலடி எனக்கு தஞ்சம், உம் ஜனங்கள் என் ஜனம், உம் நீர் பிரித்தெடுத்த ஜனங்களை என் சொந்த ஜனங்களாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி நாம் சொல்லுகிறோமா என்று பார்ப்போம். இந்த மன உறுதி இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுகிறாரு. ரூத்து 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல இந்த நகோமி என்ன சொல்றா பாருங்க, நீ நன்றாக வாழ்ந்திருக்க
நடக்கும்படி செய்ய வேண்டியது என் கடமை அல்லவா என்று சொல்லி ரூத்திற்கு அவள் நல்ல ஆலோசனைகளை வழங்குகிறாள். அந்த போவாஸ் அவருடைய வயலுக்கு செல்லும்படியாக அவள் செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் அவள் சொல்லி கொடுக்கிறாள். அப்போ இப்படி தன்னை விட்டு விலகாமல் பின்தொடரும் அந்த மருமகள் தன்னுடைய வாழ்வை வாழ வேண்டும் என்று ஒரு மாமியார் நினைப்பது எவ்வளவு ஒரு பிரமாதமான காரியம் பாருங்களேன். இதே போலதான் அன்பு சகோதரிகளே, நம்ம ஆண்டவரை விட்டு பிரியாமல் மன உறுதியோடு நீரே என் தஞ்சம், நீர் இருக்கும் இடம்தான் எனக்கு இடம், உம் சித்தம் தான் என்னுடைய செயல்பாடு, நீர் சொல்லுவதைத்தான் நான் செய்வேன் என்று சொல்லி நம்ம ஆண்டவரை நாம் பின்பற்றும் பொழுது இந்த ரூத்திடம் நகோமி சொன்னது போல நம்ம ஆண்டவரும் நீ நன்றாக வாழ்ந்திருக்க செய்ய வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா என்று நம்மை பார்த்து சொல்கிறார். இன்றைக்கு இந்த ரூத்திடம் இருந்து இந்த மன உறுதியை நாம் கற்றுக்கொள்வோம். ரூத்து தன் மாமியாரை பின்பற்றியது போல ரூத்தின் தெய்வமாக அந்த நகோமியின் தெய்வம் மாறியது போல நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? அவரை எந்த நிலையிலும் விட்டு பிரியாதவர்களாக நாம் இருக்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம ஆண்டவரும் நம்மை பார்த்து இதைத்தான் சொல்கிறார், நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து மகிழ்ச்சியாக இருக்கும்படி செய்வது என் கடமை என்று சொல்லி நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பொறுப்பை எடுத்துக்கொள்கிறார். அப்பொழுது அவர் நமக்கு நிறைவான பலன்களை கொடுக்கிறார். அந்த ரூத் புஸ்தகத்துல அந்த கடைசி பகுதிகள்லாம் படிக்கும்போது ரொம்ப அழகா இருக்கும். அந்த போவாஸ் வயல்ல போய் அவள் வேலைக்கு போவா, போவாஸின் கண்களில் அவளுக்கு தயவு கிடைக்கும். கடைசியில் ஒரு அழகான ஆண் குழந்தையை அவள் பெற்றெடுக்கிறாள். அந்த குழந்தை மூலமாக அந்த நகோமி இழந்து போன மகிழ்ச்சி எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிறாள். தன் இழந்து போன மகன்களுக்கு பதிலாக அழகான குழந்தையை கையில் ஏந்தி ஒரு அழகிய பாடலாக ஆண்டவரை போற்றி புகழ்வதை பார்க்கிறோம். அன்புக்கினியவர்களே, அருமையான இந்த நேரத்தில், இந்த தியான நேரத்தில் இந்த மன உறுதியை பெற்றுக்கொண்டவர்களாக நாம் நம் ஆண்டவராகிய கிறிஸ்துவை பின்பற்றி நடக்கும் பொழுது அவர் நமக்கு எல்லா வகையிலும் வாழ்வு கொடுக்கிறவராய் இருக்கிறார் என்பதை இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு சிறிய நினைவூட்டினேன். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவசிக்கிறேன். ஒரு சிறிய ஜெபத்தோடு முடிப்போம். அன்பு இயேசு கிறிஸ்து ஆண்டவரே, இரட்சகரே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், ஆராதிக்கின்றோம், வாழ்த்தி வணங்கி நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இன்றைக்கு இந்த ரூத்தின் மூலமாக, இந்த ரூத்து புத்தகத்தில் உள்ள அந்த வசனங்கள் மூலமாக நீர் எங்களோடு பேசியதற்காக நன்றி தகப்பனே. ரூத்து எங்கெங்கெல்லாம் நகோமி சென்ற போதும் அவளை பின்பற்றி சென்று நகோமியின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நலமான வாழ்வை அவள் பெற்றுக்கொண்டது போல ஆண்டவரே, உங்களை நாங்கள் எப்பொழுது பின்பற்றி நடந்து வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்து நீர் தரும் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக எங்களுக்கு நீர் இரக்கம் பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். அப்பா, இந்த தியானத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் என் அன்பு சகோதரிகளையும் கேட்கும் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்க நிறைவாக ஆசீர்வதித்து இந்த மன உறுதியை நீர் தர வேண்டுமாய் மன்றாடுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தோடு இந்த தியானத்தை முடிக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமென்.